கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகையில் காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்த விவசாய கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். உயிரிழந்தவரின் விவரம் என்ன? வனத்துறையினர் என்ன தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை பகுதியில் இருக்கக்கூடிய லிங்காபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் மாரிசாமி என்கின்ற ராஜன். நேற்று அதிகாலை அந்த அவருடைய விவசாய நில பக்கம் சென்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்து வனத்திலிருந்து வெளியே வந்த ஒற்றை காட்டு யானை அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்கியதில் அவர் பலத்த காயம் ஏற்பட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இந்த சூழல்ல இன்று தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. இது அங்க மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. வனத்துறையினர் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளிவராமல் இருப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பா அந்த அகழி என்று சொல்லக்கூடிய குழிகளை அகலப்படுத்த வேண்டும். சாலையின் இரு பக்கம் இருக்கக்கூடிய மரம் செடிகளை வெட்டி வனவிலங்குகள் வருவதை பார்ப்பதற்கான பாதையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. இதே போன்று தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மீது யானைகள் தாக்குதல் அதிகரிப்பதால் நாங்கள் போராட்டம் பண்றதே எங்களுடைய இலக்கு என்று பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது ஒரு விவசாய கூலி தொழிலாளி உயிரிழந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.